இன்னைக்கு இந்த படத்தோட வெற்றி விழா அப்படின்னா இந்த படம் ஒரு நல்ல படம் அப்படின்றத வந்து இன்னைக்கு மக்கள் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, எல்லா இடத்துலையும் பேசுகிறாங்க. அதுதான் இந்த படத்தோட உண்மையான வெற்றி. நம்பர்ஸ் வைஸ் இன்னும் எங்களுக்கு தெரியலை. பட் அந்த வெற்றி வந்து மக்கள் சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக ப்ரெஸ் பீப்புள் நீங்கள் தான் காரணம். ஏன்னா ப்ரெஸ் ஷோ பார்த்ததுலேருந்து சரி, அதுக்கப்புறம் மக்களுடைய ரிவ்யூஸ் ஒவ்வொன்றா வர ஆரம்பிச்சதும் சரி, எல்லாத்தையுமே மக்கள்கிட்ட படத்தை பற்றி கரெக்டாக கொண்டு போய் சேர்த்ததுக்கு உங்களுக்கு தான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். மற்றபடி படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருந்தோம், போன மீட்டில் சொல்லியிருந்த மாதிரி தான். விக்னேஷ் இருந்து ஆஃப்டர் த ஷார்ட் ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட அந்த டைமில் பார்த்தீங்கன்னா விக்னேஷ் கூட ட்ராவல் பண்ணுறப்போ ஷார்ட் ஃபிலிம் பண்ணி கம்ப்ளீட்டாக ஒரு லாக்டவுன் டைமில் நடந்த ஒரு விஷயம். லாக்டவுன் டைமில் வந்து விக்னேஷ் கூட ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷன், ஏன்னா எல்லாருமே வெட்டியாக தான் இருந்தோம் லாக்டவுன் டைமில் வீட்டில். ஸோ அடிக்கடி நிறைய ஃபோன் கால்ஸ், நிறைய சினிமா பற்றி பேசிக்கிட்டே இருப்பார். ஸோ நாங்கள் எங்களுடைய ஒப்பீனியன்ஸ், அப்போ நம்ம நிறைய சினிமாவில் என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்றத பற்றி சொல்லிகிட்டே இருக்கிறப்போ, அதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து சரி இந்த கதையை நரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணார். ஸோ விக்னேஷ் மேலே ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறப்பயே அவர் வந்து ஒரு ஜென்யூன் பர்சன். ஒரு மொபைல்லாம் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி விக்னேஷ் வந்து ஒரு ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து எந்த அளவுக்கு ஒரு ப்ரொடியூசர் ஒரு கஷ்டப்படக்கூடாது, அவங்களுக்கு கரெக்டாக எந்த அளவுக்கு வந்து அவருக்கு ஒரு டைரக்டருக்கு நாமளே ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் கூட அவர் இல்லை ப்ரோ இது போதும், இது கரெக்டாக இருக்கும், இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தி ஆகிடும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் பார்த்து பண்ணார். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து அந்த அளவுக்கு கொண்டு போனதுக்கு வந்து விக்னேஷ்க்கு ரொம்ப ஒரு பெரிய தேங்க்ஸ். எங்களுக்கு ப்ரொடியூசர், ஏன்னா ப்ரொடக்ஷன் வைஸ் இவர் அமர் சொன்னார் 2020 ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்கோர்ஸ் 2021 ஸ்டார்ட் பண்ணோம் நினைக்கிறேன், 20 ஓகே. அதில் என்னன்னா தவறு எங்களுக்கு கிடையாது, அவர் வந்து அடியே படத்தில் பிஸி ஆகிட்டார். ஓகே, அடியே படத்தில் பிஸி ஆகி, ஸோ அப்போ வந்து அவர் ஜிவி பிரகாஷ் சாருக்கு டேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவர் அந்த டைமில் கேட்டார், ப்ரோ இந்த மாதிரி டேட்ஸ் கிடைக்குதுன்ட்டு. ஸோ நம்ம கூட இவ்வளோ தூரம் பயணித்து வந்துட்டு இருக்கிறதுக்கு ஒரு பெரிய ஆர்டிஸ்டோடைய டேட்ஸ் கிடைக்குது அப்படின்றப்போ, ஸோ நம்மளால முடிஞ்சது என்னென்னா ஓகே பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணோம். ஸோ அதனால் எங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் வந்து கொஞ்சம் தள்ளி போச்சு. அதுக்கப்புறம் டீம் விக்னேஷ் அடிக்கடி சொல்கிறது உண்டு, விக்கி வந்து இந்த அளவுக்கு அவர் டேலண்டட், அவர் பண்ணுறாரு அப்படின்னா கூட விக்னேஷ்க்கு வந்து அவருக்கு அமைஞ்ச அவருடைய ஏடி டீம் வந்து ஒரு ஃபேபுலஸான டீம். அந்த மாதிரி ஒரு டீம் வந்து உண்மையிலே எல்லாரும் கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா அவங்களுடைய சப்போர்ட், நான் எல்லா பசங்களுமே அந்த டீமில் இருக்க எல்லா பசங்களுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் அவ்வளோ ஒரு டெடிக்கேட்டடாக அவ்வளோ தூரத்துக்கு அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து இன்னைக்கு வரைக்கும் ஆக்சுவலாக அவங்க வந்து இந்த வேலைகள்லாம் வந்து அவுட் ஆஃப் அவங்களோட இந்த ஏடி வேலை தாண்டி ஒரு இன்னும் அது ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து பார்க்க வேண்டிய வேலையாக கூட இருக்கும், அதையுமே சேர்த்து தலையெடுத்து போட்டு நாங்கள் இந்த வேலையை பார்க்கணும்லாம் இவங்க சொன்னதே கிடையாது. அந்த மாதிரி அந்த அளவுக்கு பண்ணாங்க. ஸோ அது வந்து என்டையர் டீம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ எடிட்டர் முத்தையனா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட அவங்களாம் ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும், ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க கோபியாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஏடி டீமுக்குள்ளே வர மாதிரி தான் இருப்பாங்க. அவங்களாம் வந்து நான் எங்கள் வேலை இதுதான் அப்படின்னு பிரித்து பார்க்கல. எவ்ரிபடி லைக் ரியலி ஃப்ரெண்ட்லி. இது ஒரு ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஒரு ப்ராஜெக்டை வந்து எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நான் ஆக்சுவலாக சொல்லணும். மற்றபடி இன்னைக்கு படம் வந்து நல்லபடியாக போயிட்டுருக்கு. தேட்டர்ஸில் வந்து லாஸ்ட் வீக் ஆக்சுவலாக படம் புதுசாக வந்து இந்த கான்ட்ரவர்ஷியல் ஒரு ட்ரெய்லர், அதுலேருந்து மக்கள் வந்து அந்த ட்ரெய்லரை பற்றி புரிதல் ஏற்பட்டு படத்தை பற்றின ரிவ்யூ கிடைச்சி இன்னைக்கு தேட்டர்ஸ்க்கு நேற்று இன்னைக்கு ஆல்மோஸ்ட் தேட்டர்ஸ் லிமிட் பண்ணிட்டாங்க. பிகாஸ் நேற்று வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ஷோஸ் குறைஞ்சிருந்தாலும் நேற்று இன்னைக்கு ஷோஸ் வந்து ஆல்மோஸ்ட் 90-95% ஃபுல்லில் தான் போயிட்டுருக்கு. ஸோ அது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆன படங்கள்லேருந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆன படங்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரேட்டிங் வைஸும் சரி, இன்னைக்கு நம்பர்ஸ் வைஸும் வந்து ஹாட்ஸ்பாட் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் அகெயின் அதுக்கு வந்து ப்ரெஸ் பீப்புள் தான் மெயின் காரணம். இதுக்கப்புறம் இங்கேருந்து இந்த படத்தை வந்து திரும்ப ஒரு நெக்ஸ்ட் லெவல் போகுது அப்படின்னாலும் அது வந்து இங்கேருந்தும் இதுக்கப்புறமும் உங்கள் கையில் தான் இருக்குது ஆக்சுவலாக.
ஸோ ப்ளீஸ் அதை வந்து நீங்கள் ஏற்கனவே சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்கீங்க, அதே மாதிரி மேலும் மேலும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. ஸோ அப்படி சப்போர்ட் பண்ணி இந்த படம் வந்து கமர்ஷியலாக ஜெயிக்குமே, ஆனால் நாங்கள் இன்னும் நிறையா படம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி நன்றி வணக்கம் அப்படின்னு வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் நாளளவில் படத்தோட ரிப்போர்ட் பார்த்து கொஞ்சம் ஆட் பண்ணாங்க. எங்கள் டீமுக்கும் எங்களுக்கும் சாட்டிஸ்ஃபைட் இல்லை ஷோஸ் கொடுத்தது. பட் எனிவே எல்லா சின்ன படங்களுக்குமே இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதுனால நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு நாங்கள் ஃபார்வர்ட் போனோம். மேலும் மேலும் மக்கள் கொடுத்த அந்த ஆதரவு இருக்குல்ல, அது வந்து ரொம்ப அன்பிலீவலாக இருந்தது. அன்கண்டிஷனல் லவ் மாதிரி இருந்தது. ஒருத்தர் வந்து ட்வீட் போட்டிருந்தாரு, என்னன்னா எனக்கு படம் பார்க்கணும் ஆனால் ஷோ இல்லை அப்படின்ட்டு. பிவிஆருக்கு நாங்கள் அதை ஃபார்வர்ட் பண்ணோம். அது ஆக்சுவலி ஸோ என்னன்னா, இந்த மாதிரி சின்ன படங்கள், பேசப்படுற படங்களுக்கு வந்து கொஞ்சம் ஷோஸ் கொடுத்து இன்னும் கொஞ்சம் ஆதரிச்சா இன்னும் நிறைய சின்ன படங்கள், சக்ஸஸ்ஃபுல்லான படங்கள் வரும். இது தேங்க்ஸ் மீட். அதனால நான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து விக்னேஷ் கார்த்திக் தான் சொல்லணும். ஏன்னா திட்டமிரண்டு எங்களுக்கு டைரக்ட் பண்ணி கொடுத்துருந்தாரு. சொன்ன டைம்ல, சொன்ன பட்ஜெட்ல எங்களுக்கு எடுத்து அந்த படத்தை கொடுத்தாரு. அதோட ரிலேஷன்ஷிப் தான் ஹாட் ஸ்பாட்டு. அப்புறம் பாலா சாருக்கு தேங்க்ஸ். அவங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் வெஞ்சராக இருந்தாலும் எங்களோட சேர்ந்து, என்னோட சேர்ந்து நான் கொடுத்த டார்ச்சர்லாம் தாங்கி. ஸோ தேங்க்ஸ் பாலா சார். அண்டு சுரேஷ் சார், உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்டு கோகுல், அவங்களுக்கும் தேங்க்ஸ். அண்டு இந்த படத்தில் நடிச்சிருக்க ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே செம்ம கட் ஃபீல் தான் சொல்லணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு கிராஃப்டை வந்து யாரும் பில்ட் பண்ணவே இல்லை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா அந்த விக்கி எப்படி சொல்லி ஆர்டிஸ்ட்டை கன்வின்ஸ் பண்ணாருன்னு. அது கம்ப்ளீட்டாக விக்னேஷ் மேலே இருக்க அந்த பிலீவில் தான் ஆர்டிஸ்ட் வந்தாங்க. அண்டு எங்கேயுமே டிசப்பாயிண்ட் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஆர்டிஸ்ட் எல்லாரும் ட்ரைலரை பார்த்துட்டு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி அப்செட் ஆனாங்க. அண்ட் நாளளவில் படங்கள் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா அதை பேசின விதமாக இருக்கட்டும், அதை சுற்றி நடந்த கிரிட்டிசிசமாக இருக்கட்டும், கிரெடிட்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே மாற்றிருக்கு. அண்ட் ப்ரெஸ் உங்ககிட்ட கேட்டுக்கிறது என்னன்னா, சின்ன படங்களில் நீங்கள் எப்போவுமே ஆதரிக்கிறீங்க. அண்ட் ஆர்ட்ஸ் பாட்டை கொஞ்சம் ஸ்பெஷலாகவே ஆதரிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு எதிர்ப்பு, அதுக்கப்புறமா வந்து ஒரு செட்டிலான டாக்கு, அதுக்கப்புறம் ப்ரெஸ் கிட்ட இருந்து ஒரு பாசிட்டிவான டாக்கு, இதெல்லாம் வந்து ரொம்ப புதுசாக இருந்தது. தமிழ் சினிமாவில் ஒன்ஸ் பேசினது தான், அதெல்லாம் திருப்பிலாம் வாங்கவே மாட்டாங்க. இந்த ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர், அவர் அன்னைக்கு ட்ரைலரை விட்டப்ப அவர் கொதிச்ச கொதிப்புலாம் இருக்குல்ல, அது வேற லெவல் கொதிப்பு அது. ஆனால் அதை தாண்டி படத்தை பார்த்துட்டு அவர் இந்த நம்ம அரங்கத்தை விட்டு வெளியே கூட போல. அவர் அப்பவே அப்பாலஜிஸ் கேட்டார் டேரக்டரை கூப்பிட்டு. அண்ட் ப்ரொடியூசர் பாலா கிட்டையும் சாரி கேட்டார், எங்கிட்டையும் சாரி கேட்டார். ஸோ அது சாரி கேட்கறதுக்கு ஒரு மனசு வேணும். அண்டு தேங்க்ஸ் சார் அதுக்கும். அண்டு இதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆதரிச்சு இன்னும் கொஞ்சம் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். பாலா சார் சொன்ன மாதிரி நேற்றும் ஒரு 6-7 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்தை வரிசையிலையும் நம்ம படம் இருக்குது. அடுத்த வாரமும் நம்ம படம் வந்து தியேட்டரில் நிற்கணும்னா நீங்கள் எல்லாருமே அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். அண்டு ஜெமினின்னு ஒரு கேரக்டர் நம்ம படத்தில் சார் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தீங்க சார். அண்டு அமர், நீங்களும் ஃபேப்லஸ். உங்களோட போர்ஷன்லாம் எஸ்பெஷலி தியேட்டரில் வந்து பிளாஸ்ட், அதுவும் சுபாஷோட வர போர்ஷன்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்டு ஜனனி ஐயர், அவங்களையும் சொன்னோம் சூப்பர் ஜனனி. நீங்கள் இந்த கேரக்டரை நீங்கள் பேசினது வந்து சொசைட்டியில் இருக்க நிறைய பெண்களுக்கு வந்து அது ஒரு பயங்கரமான, அவங்க பேச முடியாத நீங்கள் பேசியிருக்கீங்கன்ற மாதிரி கனெக்ட் ஆகுறாங்க. ஸோ தேங்க்ஸ், நீங்கள் இதை அக்செப்ட் பண்ணி நடிச்சது. அண்ட் சோஃபியா அண்ட் கலையரசன், அவங்களோட போர்ஷன் என்னன்னா, எவ்ரி பேரண்ட்ஸ் ஷுட் பி வாட்ச் திஸ் கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்ஃபேக்ட் நாங்கள் சென்சார் போர்டு ஆஃபீஸர் பாலமுரளி சார் வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த கதையை தான் வந்து அவர் ரொம்ப அழுத்தி சொன்னார் டைரக்டர் கிட்ட. இந்த கதை வந்து இப்போ சொசைட்டிக்கு தேவையான ஒரு கதை, நீங்கள் தைரியமாக இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுங்கன்ட்டு. என்ன கொடுத்துட்டாங்க, அது மட்டும்தான் எங்களுக்கு மன வருத்தம். மற்றபடி எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே நன்றிகள். அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஏபி இன்டர்நேஷ்னல், அவங்களுக்கும் தேங்க்ஸ். அண்ட் டிசைனர் சொல்லணும், ரஜத் வந்து சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்தாரு டிசைனர், அவருக்கும் தேங்க்ஸ். அண்ட் பிஆர்ஓ வேலு, சச் அ லவ்லி பர்சன். அவர் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டு, அவர் நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்காரு, பட் இந்த படத்துக்கு ரொம்ப எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணியிருக்காரு, அவருக்கும் நன்றி. அண்ட் யார் பேராவது விட்டுருந்தேன்னா மன்னிக்கணும். அண்ட் தேங்க்யூ ஒன் செகண்ட். ப்ரெஸ் கிட்ட லாஸ்ட்டாக ஒரே ஒரு வேண்டுகோள் தான், நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் இந்த ஹாட் ஸ்பாட்டை சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் பாலா சொன்ன மாதிரி அது எங்களுக்கு ரொம்ப ஒரு ஊக்கம் அளிக்கிற ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வாய்ப்புக்கு நன்றி.
வணக்கம், நன்றி. என்னுடைய முதல் நன்றி வந்து ப்ரெஸ் தான், ப்ரெஸ் மீடியா தான். ஏன் அப்படின்னா, அந்த நான் ட்ரைலர் ரிலீஸ் அப்போ இங்கே வரல, நான் அதை யூடியூப்பில் தான் பார்த்தேன். உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய கோபங்கள்லாம் பார்த்து நான் ரொம்ப மைண்டு நொந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் ப்ரெஸ்ஸும் அதுக்கப்புறம் பார்த்து நீங்கள் கொடுத்த அந்த சப்போர்ட் இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்கள் சினிமாவாகட்டும் இந்த சமூகத்தையே முன்னெடுத்துட்டு போகிறவங்க நீங்கள் தான். நான் உங்களை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஸ்கூல் டேஸில் படிக்கும்போது டீச்சர்ஸ், அப்புறம் அப்பா அம்மா, அந்த கேட்டகரி தான் நீங்களும். தப்புன்னா தப்பு, ரைட்டுன்னா ரைட்டு. நீங்கள் மட்டும் இல்லை அப்படின்னா இந்த உலகத்தில் யாருக்கும் பயப்பட மாட்டான். மனசாட்சின்றது வேற, அது நம்மளுக்கு நம்மளே எடுத்துக்கிற விஷயம். ஆனால் சமூகத்தில் ஒருத்தருக்கு பயப்படுறோம் அப்படின்னா நீங்கள் தான் அந்த சமூகம். ஸோ நல்ல விஷயத்துக்கு தட்டி கொடுங்க, தப்பு பிறந்தா தட்டி கேளுங்க. ஸோ இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஒரு மாதிரி கண்மாதி நிற்கிற மாதிரி இருக்குது. விக்னேஷ் கார்த்திக் என்னுடைய தம்பி அப்படி தான் சொல்லணும். லாக்டவுனில் தான் நாங்கள் ரொம்ப ரொம்ப டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டோம். நான் சொல்லுவேன் கார்த்திக் என்ன சொல்லுவேன் உங்கள்கிட்ட, லாக்டவுனில் எல்லாரும் லாக் ஆனால் லீவ் மட்டும் லாக் ஆகலப்பா, லாக்டவுன் எல்லாரும் லாக் ஆனால் லீவ் மட்டும் லாக் ஆகலன்னு சொல்லுவோம். இந்த கதையை நாங்கள் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் கதை கேட்டவுடனே அடுத்த செகண்ட் கதையை மறந்துடுவேன். ஸோ அடுத்த தேங்க்ஸ் இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், மெயினாக அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும், டெக்னிக்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் படம் இதில் நடித்தாங்க இல்லைங்களா, அவர் சொன்ன மாதிரி தான், தினேஷ் ப்ரோ சொன்ன மாதிரி தான், அதுக்கெல்லாம் ஒரு கட்ஸ் வேணும். ஏன்னா அந்த கதையை கேட்டு அவரை நம்பி இந்த கதையை பண்ணாங்க இல்லையா, அவங்களுக்கு பெரிய நன்றி எனக்கு. அப்புறம் தினேஷ் ப்ரோ, நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் இது வந்து இங்கே நின்று இருக்குது, உங்களுக்கு பெரிய நன்றி. ஸோ நான் ஒரு முக்கியமான நன்றி சொல்ல மறந்துட்டேன். கிரி மாஸ்டர் உங்களுக்கு யாரும் தெரியாது, எங்கள் அப்பா மாதிரி அவர். ஸோ நான் இங்கே நிற்கிறதுக்கு காரணம் அவர் தான். ஸோ மற்றபடி யாராவது விடுபட்டு இருந்தால் என்னை மன்னிக்கணும். விக்னேஷ், இன்னொன்று இந்த ட்ரைலர் மேட்டரை பற்றி ஒன்று சொல்லணும். எல்லா விஷயத்துலையும் எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா ட்ரைலர் எப்படி காட்டும் அப்படின்னா, அதில் இருக்கிற நல்ல விஷயம் மட்டுமே காமிப்பாங்க. ஆனால் இருக்கிற நெகட்டிவெல்லாம் காமிச்சு ட்ரைலர் ரிலீஸ் பண்ண ஒரே ஆள் நாங்கள் தான் இருப்போம். கரெக்டாக கருத்து. ஸோ அப்புறம் ஒரே ஒரு கேள்வி மட்டும் அவர்கிட்ட கேட்டுக்கிறேன், தவறாக இருந்தால் மன்னிக்கணும். எங்கிட்ட 4 கதை சொன்னீங்க கரெக்டுங்களா? அதை 2 கதை தான் எடுத்தீங்க. 2 கதை நீங்கள் எடுக்கல. ஏன் என்ன கேட்காம அந்த முடிவு எடுத்தீங்க? 4 கதை சொன்னீங்க, 2 கதை தான் படத்தில் வந்தது, 2 கதை வரல. கதையை மாற்றினீங்க இல்லையா, எங்களை கேட்டீங்களா? இல்லை கேட்டீங்களா, அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்களேன். சரி, ஓகே. இந்த படத்துக்கு பேர் என்னமோ முன்னாடி வச்சிங்களா, என்ன படம், என்ன பேர்? மாடல் பஞ்சாயத்துன்னு ஏதோ அவரோட மைக் கொடுங்க. சொல்லுங்க. நான் ஏன் என்கிட்ட வரீங்க? உங்களோட தான் வரணும். ஏன்னா சில ஆதங்கள்லாம் இருக்குல்ல, கோபம் தனியா கேட்டிருக்கலாம். சில ரைட்ஸ் கூட எப்படியோ எடுத்தாங்க. எங்கிட்ட 4 கதை சொன்னீங்க. இயக்குனரே கிழித்த ப்ரொடியூசர் இதான் நாளைக்கு. இல்ல கண்டிப்பா இந்த கேள்வியை சாரி உங்ககிட்ட நான் பர்மிஷன் கேட்கறத மன்னிச்சிருங்க. சரி, ஓகே. நான் பாலாக்கோட சொல்ல 4 கதை சொன்னீங்க, 2 கதை தான் வந்து 2 கதை வரல. அது ஏன் என்கிட்ட சொல்ல நீங்க? அப்புறம் இன்னொரு கேள்வி, இந்த படத்துக்கு பேர் ஏதோ ஒன்று சொன்னீங்களே, மாடர்ன் பஞ்சாயத்தா? ஆமா, முன்னாடியே தான் அப்படிதான் சொன்னீங்க என்கிட்ட. அதுக்கப்புறம் நம்ம பிரியன், சாரி பிரியன், உங்களுக்கு பெரிய நன்றி, நான் உங்களை மறந்துட்டேன். ஏன்னா நம்ம படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகுதுன்னா பாருங்க, நம்மள பாட்டுட்டு கூப்பிட்டேன், டேய் பிரியா என்ன படத்துடைய பேரை காணும் அப்படின்னு. நான் ஹாட்ஸ்பாட் அப்படின்னா, ஹாட்ஸ்பாட்டா? சரி, ஓகே. ஸோ பேரை வச்சாங்க, அதையும் கேட்கல, பேரை மாத்தினாங்க, அதையும் கேட்கல. ஸோ இவர் இதெல்லாம் கேட்காதனால நான் உங்களை கேட்க போறேன், உங்களுடைய பர்மிஷன் இல்லாம. என்னது? ஹாட்ஸ்பாட் 2 நீங்க எப்படி என்ன கேட்கலையோ அதே மாதிரி இந்த பர்மிஷன் உங்களை கேட்கல, பாலாவும் கேட்கல. ஏன்னா பாலா என் தம்பி, அதை ஒத்துக்கலாம். மீடியா கான்செப்ட் சத்தம் இல்லாம சம்பவம் பண்ணிட்டீங்க பாத்தீங்களா? அதுக்கான பிட்டு தான் அது. இல்ல. ஸோ அதுதான் கார்த்திக், ரொம்ப ரொம்ப நன்றி. நான் நிறைய பேசணும்னு நினைச்சேன். தனியா பேசிட்டீங்கன்னா அட்வான்ஸ் கொஞ்சம் அதிகமா எழுதுன்னு சொல்லியிருக்கேன். இல்ல, அந்த செக்குடைய வேலையே 10 lakhs, அதுக்கு மேல போட முடியாது. அதுக்கு மேல போட்டோன்னா அது ஃபேக் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ சேலரி நீங்க டிசைட் பண்ணிக்காங்க, ஏன்னா நீங்க அதுக்கு தகுதினால தான். இன்னொரு விஷயம், லாஸ்ட் டைம் கார்த்திக் பேசும்போது இந்த படம் எனக்கு பிடிக்கல அப்படின்னா என்ன திருப்பாதிங்க ஒர்க் பண்ணியிருந்தாரு.
ஸோ நான் அதை எப்படி பார்த்தேன் அப்படின்னா, ஒரு படைப்பாளி, நீங்கள் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் சரி, பிஸ்னஸ் ஆகட்டும், வேலையாகட்டும், அதை நம்ம நேசிக்கணும், அதை லவ் பண்ணணும். ஸோ உங்களுடைய அந்த படைப்புக்கு நீங்கள் கொடுக்குற அந்த ரெஸ்பெக்ட் இருக்குல்ல, உங்களுடைய உயரம் வானமே எல்லை கார்த்திக். நன்றி, வணக்கம். இப்போ கொடுத்த என்னோட ப்ரொடியூசர்ஸ் பாலா சார், சுரேஷ் அண்ணா, கோகுல் சார் அண்ட் தினேஷ் சார் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த ட்ரைலர் வந்துட்டு பயங்கர கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர் சொன்ன ஒரே வார்த்தை, இந்த படத்தை யார் எப்படி பார்ப்பாங்க. நான் கூட விக்னேஷ்கிட்ட கேட்டேன், ட்ரைலர் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி, இப்படி ஒரு கட் பண்ணி வச்சிருக்கியே, யாராவது உள்ளே வருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவன் எந்த பதிலுமே சொல்லலை. ரிலீஸ் ஆச்சு, பயங்கரமாக ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணாங்க. நீங்கள் இல்லை அப்படின்னா இப்போ வரைக்குமே மக்கள் உள்ளே வந்திருக்கவே மாட்டாங்க. நீங்கள் இதை பார்த்து ஒரு ரிவ்யூ எழுதுனதுக்கப்புறம் எல்லாருமே சொன்ன ஒரே வார்த்தை, ப்ரெஸ் அண்ட் மீடியா பார்த்துட்டு இதுக்கு பயங்கரமான ஒரு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, ஸோ அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னா எல்லாருமே எங்கள்கிட்ட சொன்னாங்க. ஸோ அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இல்லை அப்படின்னா இன்னைக்கு இந்த இடத்துல நாங்கள் யாருமே இருந்திருக்க மாட்டோம். அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீம், அவங்க எல்லாருமே எங்களோட பிரதர்ஸ் மாதிரி தான், கூடவே தான் இருப்பானுங்க எனி டைம் எப்போதுமே. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்னமும் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான படங்கள் வெளியில் வர்றதுக்கு காரணம் நீங்கள் தான். ஸோ எங்களுக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் அப்பா அம்மாவுக்கு, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, இவ்வளோ தூரம் இவ்வளோ வருஷமாக எனக்கு சப்போர்ட்டாக ஏதோ ஒன்று வந்துடுவான்னு நம்பிக்கையாக இருந்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஒரு பெரிய தேங்க்ஸ் விக்னேஷ் கார்த்திக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸாக நான் அவர் கூட தான் இருக்கேன். பட் இப்படி ஒரு என்னை நம்பி இப்படி ஒரு சான்ஸ் தந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இப்படி ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு, நம்பி ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு ப்ரொடியூசர்ஸ் பாலா சார், சுரேஷ் அண்ணன், அதுக்கப்புறம் கோகுல் பினா, இவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ். அண்ட் இந்த ரிலீஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த தினேஷ் ப்ரோக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த படத்தை இவ்வளோ தூரம் ப்ரொமோட் பண்ணி தேட்டருக்கு ஆடியன்ஸ் வர வச்சதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் தான். ஸோ ப்ரெஸ் மீடியா உங்களுக்காக பெரிய தேங்க்ஸ். ஏன்னா கிட்டத்தட்ட வந்து நெகட்டிவ் எவ்வளோவில் இருக்க முடியுமோ அவ்வளோ நெகட்டிவ்ல இருந்தது ட்ரெய்லர் ரிலீஸ் அப்போ. இப்போ பாசிட்டிவ் எவ்வளோ இருக்க முடியுமோ அவ்வளோ பாசிட்டிவ்ல இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் மட்டும்தான். ஸோ உண்மையிலேயே ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல ப்ளஸ் எல்லாருக்கும் வந்து மிகப்பெரிய நன்றி. ஏன்னா இந்த இடத்துல நாங்கள் நிற்கிறோன்னா அதுக்கு நீங்கள் தான் மிகப்பெரிய காரணம். ஷோ பார்த்துட்டு நீங்கள் கொடுத்த ரெஸ்பான்ஸ்லேருந்து, நீங்கள் கொடுத்த ரிவ்யூஸ்லேருந்து தான் வந்து அவ்வளோ பெரிய நம்பிக்கை எங்களுக்கு வந்துச்சு. இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய விஷயம் ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு. அடுத்தபடியாக வந்து எங்கள் டேரக்டர் விக்னேஷ் கார்த்திக் அவருக்கு வந்து மிகப்பெரிய தேங்க்ஸ். ஏன்னா இந்த மாதிரி ஒரு எனக்கு திட்டம் 2க்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு லைனப் எனக்கு கொடுத்ததுக்கு, லைட் எனக்கு கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. அண்ட் ப்ரொடியூசர்ஸ் பாலா சார் அண்ட் தினேஷ் சார், சுரேஷ் சார் எல்லாருமே வந்து அவங்கவுங்க பங்கை எல்லாருமே கரெக்டாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து ப்ரொமோஷன் வந்து போயிட்டு இருந்துச்சு. சைட் பை சைடில் வந்து எங்கள் டைரக்டர் வந்து வெளியே அவர் தனியாக வந்து சிங்கிள் ஹேண்டடாக நிறைய விஷயம் பண்ணிட்டு இருந்தார். எல்லா இடத்துக்கும் போகிறது வர்றது, இன்டர்வியூஸ் வந்து ஒரு செகண்ட் கூட அவர் வந்து வேஸ்ட் பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய அட்மைட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி விஷயங்களை. அண்ட் இதில் நடித்த எல்லா ஆக்டர்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸில் எல்லாருமே சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இந்த சரவணனை செமையாக வந்து ஒரு காம்போ ஒன்று கொடுத்துருந்தாரு. என் ஃப்ரெண்டாக நடிச்சிருந்த அமர் வந்து பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருந்தார். டப்பிங்லலாம் பிரித்து எடுத்துட்டாரு. ஸோ இந்த படத்தை வந்து என்னோட அடுத்த திட்டம் 2க்கு அடுத்து எனக்கு வந்து கிடைச்சது எனக்கு ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் கொடுத்த இவங்க எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய நன்றி. இதே இடத்துல லாஸ்ட் டைம் நாங்கள் ட்ரெய்லர் லான்ச்க்கு வந்திருக்கும் போது பயந்து ஆக்சுவலி வீட்டுக்கு போய் தூங்கலாம் இல்லை. என்னடா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு படம் பண்ணியிருக்கோம், அதுக்கு இப்படி ஒரு நெகட்டிவாக வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்தேன். ஆனால் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க, அப்புறம் டெக்னீஷியன் சாருக்கு அப்போ எந்த மாதிரி நிலைமை இருக்கும்னு நான் யோசித்தேன். பட் யாருமே இந்த படத்தை விட்டு கொடுக்காம இந்த அளவுக்கு சக்ஸஸ் மீட்டருக்கும் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் நீங்களாம் அதை ஒழுங்காக ரிவ்யூ எழுதலைன்னா இந்த சக்ஸஸ் மீட்டிங் இருந்திருக்காது. ஸோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் சார் அது லக்ஷ்மி கேரக்டர் நான் கண்டிப்பாக நல்லபடியாக ப்ளே பண்ணியிருப்பேன் நான் நம்புகிறேன். அண்ட் அந்த வாய்ப்பு வந்து இன்னும் மேலே ஐ ப்ரூவ் மை செல்ஃப். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல். அண்ட் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் இதில் வேலை செஞ்ச எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் அதான் இந்த மாதிரி ஃபார்முலா தேங்க்ஸ் சொல்லி அப்படிலாம் பேசணும்னு நினைக்கல, எதுவும் ப்ரிப்பேரும் பண்ணல. நான் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே பேசணும்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த படம் வந்து இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்கிறதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் ப்ரெஸ் தான். ஸோ அதுக்கு நன்றின்றது எனக்கு ரொம்ப நார்மல் வேர்டாக தோணுச்சு. ஆக்சுவலி சாஷ்டாங்கமாக விழுந்து
நன்றி சொல்லணும் அப்படின்னு பசங்க கிட்ட சொன்னேன். ரொம்ப ஓவரா இருக்கும், தயவுசெய்து இந்த மாதிரிலாம் பண்றாதீங்க அப்படின்னாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். ஏன் அப்படின்னா இந்த ட்ரெய்லர் ரிலீஸ்க்கு அப்புறம் அவ்வளோ நெகட்டிவிட்டிக்கு அப்புறம் நாங்க ப்ரெஷ் ஷோ போடும்போது எனக்கு அவ்வளோ பயம். ஏன்னா அவ்வளோ பேர் அவ்வளோ கோவத்துல வந்தாங்க ப்ரெஷ் ஷோக்கு, என்னதான் பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு ஒரு ஆங்கிள் வந்து அந்த ஒரு மூடுல இருந்து டோட்டலா மாறி கிட்டத்தட்ட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ஷோ பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு கைத்தட்டி என்ஜாய் பண்ணி சிரிச்சு கடைசியில விக்னேஷ் கார்த்திக் சினிமான் பேர் வரும்போது ப்ரெஷ் ஷோல ஹோல் தியேட்டரே கை தட்டுறதெல்லாம் எனக்கு மிகப்பெரிய கனவு. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதுல எனக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா, உங்களுக்கு ஒரு படம் பிடிச்சது, கண்டிப்பா இது வந்து நல்லா இருக்கு அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா எந்த கோவம் இருந்தாலும் இல்லை என்ன இருந்தாலும் எதை பத்தியுமே யோசிக்காம அதுக்கு என்ன பண்ணுமோ நீங்க பண்ணுவேன் அப்படின்றத சூப்பரா ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இதெல்லாம் தாண்டி எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆதங்கம் என்ன அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் 3 நாள் வந்து நம்ம படம் கொஞ்சம் பிக்கப் ஆகிறதுக்கு டைம் ஆச்சு. அதுக்கப்புறம் வீக் டேல நல்ல டாக் இருந்தது. அண்ட் இப்போ அந்த தேர்ஸ்டேல இருந்து சூப்பரா பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இந்த வீக் டேஸ் எல்லாமே சாட்டர்டேலாம் ஃப்ரைடேவே ஃபுல்லு, சண்டேலாம் இன்னைக்கே ஃபுல்லு, ஆல்மோஸ்ட் சூப்பரா போயிட்டு இருக்கு. ஆனா என்ன அப்படின்னா தியேட்டர்ல வந்து ஷோஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. இப்போ நிறைய தியேட்டர்ஸ்ல ஒரு ஷோ, நைட் ஷோ, மத்தியான ஷோ இந்த மாதிரி தான் இருக்கு. எல்லா ஷோவுமே ஃபுல்லு, ஆனா மக்கள் பாக்குறதுக்கு ஷோஸ் இல்லை. ஸோ நான் தியேட்டர் ஓனர்ஸ் கிட்டையும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்டையும் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், இந்த மாதிரி சின்ன படங்கள் வேர்ட் ஆஃப் மவுத்ல செகண்ட் வீக் சஸ்டெயின் ஆகி நிற்கும் போது நீங்க சப்போர்ட் பண்ணா மட்டும்தான், நீங்க ஷோஸ் கொடுத்தா மட்டும்தான் மக்கள் தியேட்டருக்கு வந்து பார்க்க முடியும். ஏன்னா இப்போ இந்த வீக்கெண்ட் எல்லாமே ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் அடுத்த வீக் டேஸ்ல ஃபுல் ஆனாதான் அடுத்த வீக்கெண்ட் அவங்க தியேட்டர்ஸ் கொடுக்குறாங்க. ஆனா ஜெனரலா வீக் டேஸ்ல மக்கள் பெரிய ஸ்டார் படங்களுக்கே அவ்வளவா தியேட்டருக்கு வர்றது கிடையாது. எந்த படமா இருந்தாலும் வீக்கெண்ட்ல பாத்துக்கலாம் அப்படின்ட்டு தான் இருக்காங்க. ஸோ வீக் டேஸ் நீங்க ஷோஸ் கொடுக்கல அப்படின்னா அடுத்த வீக்கெண்ட் வந்து சஸ்டெயின் ஆகாது. சோ சின்ன படங்கள் சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னா தியேட்டர் ஓனர்ஸும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் படம் வந்து சஸ்டெயின் ஆகும், ரீச் ஆகும். அதுவும் ஓடாத தியேட்டர்ல நீங்க ஷோஸ் கொடுக்கலாம். எந்த தியேட்டர்ல ஹவுஸ்ஃபுல்லா படம் ஓடுதோ அந்த தியேட்டர்ஸ்ல ஷோ இன்க்ரீஸ் பண்ணி தான் கேட்கிறேன். எங்க டீம் சார்பில் எல்லாருமே கேட்டுக்கிறோம். ஸோ தயவு செய்து சின்ன படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் மற்றபடி இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா அதான், எல்லாருமே எல்லா படத்துலயும் எல்லாரும் எந்த அளவுக்கு முழு ஈடுபாடாக ஒர்க் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் இந்த படத்துலயும் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. அண்ட் என்னோட அப்பா வந்து திட்டமிட்ட 2 ரிலீஸ் முன்னாடி என்னை விட்டு போயிட்டார். ஸோ அவர் இங்க இல்லைன்றது நேச்சுரலி ஒரு வருத்தம் தான். ஸோ அவர் தான் சந்தோஷப்பட்டுவார். மற்றபடி அம்மாவுக்கு ரொம்ப நன்றி, என் ஃபேமிலி, என் ஒய்ஃப் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. குறிஞ்சி சார், அவர் தான் நான் 0-ஆ இருக்கும்போது என்னை நம்பி ஒரு ஷார்ட் ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணார் 2012. எல்லா படத்துலயும் என்னோட ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் கார்டு வந்து திட்டமிரன்ல இருந்து எல்லா படத்துலயும் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் கார்டு வந்து தேங்க்ஸ் டு குறிஞ்சி சார் அப்படின்னு இருக்கும். 2012 என்ன நம்பி ஷார்ட் ஃபிலிம் பண்ணவர். இதுக்கப்புறம் லைஃப் ஃபுல்லா எல்லா படத்துலயும் அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் கார்டு இருக்கும். ஸோ அவருக்கு இந்த நேரத்துல நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இந்த ஹாட்ஸ்பாட் 2 மேட்ரு நான் எதிர்பார்க்கவே இல்லை. தேங்க்யூ ஸோ மச். ஸோ தெரியல அப்படின்னா அடுத்த வருஷம் ப்ரெஸ் மீட்ல ஹாட்ஸ்பாட் 2ஓட ட்ரெய்லர் லான்ச்ல மறுபடியும் ப்ரெஸ் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. இதுக்கப்புறமும் இந்த படம் இன்னும் ரீச் ஆகி மக்களுக்கு பெரிய அளவுல போய் சேரணும் அப்படின்னா அது மக்கள் கையில இருக்குன்னு தான் ஜெனரலா எல்லாரும் சொல்லுவாங்க. பட் இப்போ மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மக்கள் இதுக்கப்புறம் பார்க்கறதுக்கு தியேட்டர்ஸ் இருக்கணும். ஸோ தயவுசெய்து இதுக்கப்புறம் இந்த படம் எந்த அளவுக்கு ரீச் ஆக போகுது அப்படின்றது தியேட்டர் ஓனர்ஸ் கையிலையும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கையிலையும் மட்டும்தான் இருக்கு. ஏன்னா பிரஸ் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டாங்க, மக்களும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தயவுசெய்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.